சிக்ஸ்த் லெசன் உடல் நலமும் சுகாதாரமும். நம்ம உடலில் சமநிலையை பேணுகின்ற சிறப்பான நிலை, இதை தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை தர்ற 6 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள், விட்டமின்கள், தாதுப்புகள், நீர். கார்போஹைட்ரேட்னா மாவுச்சத்து. இது ஆற்றல் தர்ற ஒரு உணவுக்கூறு. இந்த கார்போஹைட்ரேட் எதுலலாம் இருக்குன்னா அது சர்க்கரையாக பழம், தேன், கரும்பு சர்க்கரை, பீட்ரூட்டில் இருக்குது. ஸ்டார்ச்சாக அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு, அப்புறம் நார்ச்சத்து உணவாக முழு தானியங்கள், கொட்டை உணவுகள் மற்றும் பிற. இதிலேருந்து கிடைக்கிற எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட்களை சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து இந்த வடிவில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ புரதம் எதில் இருக்கும்? கோழி இறைச்சி, சோயா பீன்ஸு, கொட்டைகள், பருப்புகள். நீர்னா குடிநீர், பழரசம். வைட்டமின் பழம், காய்கறி, தானியம், கறி. தாதுக்கள் கீரை, முட்டை, பழங்கள், பால், மீன். மாவுச்சத்து கோதுமை, தானியம், கொட்டைகள், பழங்கள், அரிசி. கொழுப்பு மீன், முட்டை, மஞ்சள் கரு, நெய், பால், கறி. இதெல்லாமே கொழுப்பு. கொழுப்புனா இது ஆற்றல் தர்ற ஒரு உணவு. இது கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது. வெண்ணெய், நெய், பால், பாலாடை கட்டி, பன்னீர், கொட்டைகள், இறைச்சி, மீன் மற்றும் முட்டையோட மஞ்சள் கரு, இதில் எல்லாமே கொழுப்பு சத்து இருக்குது. இவை நம்ம உடலுக்கு ஆற்றலை தருவதோடு உடலை பாதுகாத்து உடல் செல்களை பாதுகாக்கின்றன. புரதங்கள்னா உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பித்தல் மற்றும் செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு புரதங்கள் மிகவும் அவசியம். முட்டை, மீன், பால், கோழி இறைச்சி, சோயா பீன்ஸு, கொட்டைகள், பருப்புகள் போன்றவற்றில் புரதச்சத்து உள்ளது. புரதங்கள் உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள் ஆகும். அதிகமாக புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ். அடுத்து வைட்டமின். நம்ம உடலில் நடைபெறும் பல்வேறுபட்ட உயிர் வேதிவினைகளுக்கு வைட்டமின்கள் மிகவும் அவசியம். பழம், காய்கறி, தானியங்கள், இறைச்சி போன்றவற்றில் வைட்டமின்கள் அதிகம் காணப்படுகின்றன. வைட்டமின்கள் பாதுகாக்கும் உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ABCDEK இந்த 6 முக்கியமான வைட்டமின். இதில் BC ஈஸியாக நீரில் கரைஞ்சிரும். ADEK கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். விட்டமின் A இது ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோல். இது குறைபாட்டு நோய், பார்வை குறைபாடு, மாலைக்கண் நோய். வைட்டமின் B ஆரோக்கியமான நரம்பு மண்டலம், இரத்த சோப்பணுக்கள் உருவாக்கம். இது குறைபாட்டு நோய், பெரிபெரி. வைட்டமின் C பல்லீறுகள் பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு திறன், குறைபாட்டு நோய், ஸ்கர்வி. வைட்டமின் D சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுதல் மற்றும் வலிமையான எலும்புகள், குறைபாட்டு நோய், ரிக்கட்ஸ். வைட்டமின் E இனவிருத்தி, குறைபாட்டு நோய், நரம்பு தளர்ச்சி, மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு. வைட்டமின் K இரத்தம் குறைதல், இதனால் குறைபாட்டு நோய், எலும்புகள், பற்கள் பலவீனம். அதில் உள்ளதான் இங்கேயே சொல்லியிருப்பாங்க. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் C காணப்படுகிறது. நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணோன்னா நம்ம உடம்புல விட்டமின் D உற்பத்தியை 95% அது குறைச்சிரும். அதனால் விட்டமின் D குறைபாட்டு நோய் ஏற்படுது. தாதுப்புகள் உடல் வளர்ச்சிக்கு, உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவைப்படுகிறது. கீரை வகை, பருப்பு வகை, முட்டை, பால், மீன் மற்றும் பழங்கள் போன்றவை தாதுப்புகள் நிறைந்த முக்கிய உணவுப் பொருட்கள் ஆகும். தாதுப்புகளும் பாதுகாப்பு உணவுகள் தான். இப்போ கால்சியம்னா வலுவான எலும்பு மற்றும் பற்கள், இரத்தம் உறைதல். பாஸ்பரஸ் வலுவான எலும்பு மற்றும் பற்கள். அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. முருங்கைக்கீரையில் தான் விட்டமின் A, விட்டமின் C, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, புரதம். இது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது. உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் இருக்குது. இதை சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா, ஐரோப்பா ஃபுல்லாகவே இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. நம்மளோட உடலை நலமுடன் பேணுவதற்கு அதிக அளவு நீர் தேவைப்படுகிறது. நம்ம டெய்லி 8 டம்ளர் தண்ணி குடிக்கணும். உடல் நலம் என்பது நோயின்றி இருப்பது மட்டுமல்ல, இது முழுமையான உடல் நலம், மனநலம் மற்றும் சமூக நலம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சத்தான உணவை உண்பதால் நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நலமுடன் இருக்க முடியும். உடல் நலத்துடன் இருக்கும்போது நீங்கள் தன்னம்பிக்கையோடும் அனைத்து செயல்களிலும் ஈடுபாட்டோடும் வாழ்க்கையை அனுபவிக்கும் திறனோடும் இருப்பீர்கள். சத்து குறைவான உணவு வகைகள் உடல் பருமனையும் நோய்களையும் உண்டாக்குகின்றன. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடனான உறவில் பாதிப்பையும் அது உண்டாக்கும். அதனால் உங்களுடைய உணவை சரியாக தேர்ந்தெடுக்கவும். சரிவிகித உணவு. நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் தேவையான அனைத்து சத்துக்களையும் போதுமான அளவு கொண்ட ஒரு உணவு அவசியம். உடல் நலத்தை உறுதி செய்யக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்களை சரிவிகித உணவு போதுமான அளவு கொண்டுள்ளது. அந்த போதுமான அளவு உணவில் போதுமான அளவு நீர், சரியான அளவு ஆற்றலையும் நமக்கு அது கொடுக்கணும். அதான் நல்ல உணவு.
அப்படி நம்ம அதை சாப்பிட்டோன்னா அதனால் நமக்கு வந்து அதிக வேலை செய்யும் திறன் கிடைக்கும், நல்ல உடல் நலம் மனநலம் இருக்கும், நோய்களை எதிர்க்கும் திறன் இருக்கும், உடல் நன்றாக வளரும். ஊட்டச்சத்து குறைபாட்டினால என்னாகும்னா மராஸ்மஸ் குவாசியோர்கர் இந்த நோயெல்லாம் ஏற்படுது. இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சரிவிகிதமாக உணவு இல்லாதனால தான் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய் வந்து ஏற்படுது. இந்தியாவில் 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருக்காங்க. அப்போ டோட்டலாக ஆல் ஓவர் கண்ட்ரியில் எடுக்கும்போது சீனாவில் தான் அதிகமாக உடல் பருமன் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 2வது இடத்துல நம்ம இருக்கோம். கால்சியம் குவாசியோர்கர்னால வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு. மராஸ்மஸ்னால் மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. கால்சியம், ரிக்கெட்ஸ், பாஸ்பரஸ், மலேசியா, அயோடின், கிரிட்டினிஷம் இது குழந்தையில் இருக்கும், முன்கழுத்துக்களில் பெரியவர்களில் இருக்கும், இரும்புச்சத்து, இரத்த சோகை. உடற்பயிற்சி இது உடல் நலத்தை மேம்படுத்தும், நம்மளோட உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும் இந்த உடற்பயிற்சி. இதனால் என்ன தனிநபர் விளையாட்டு, குழு விளையாட்டுகள் விளையாடுதல், சுறுசுறுப்பாக இயங்குதல், உடற்பயிற்சி, யோகா, நடனம் இதெல்லாமே வந்து நம்ம உடற்செயலியல். வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினை அதிகப்படுத்தும் இந்த உடற்பயிற்சி. வயது முதிர்வை தவிர்த்தல், தசைகள் மற்றும் இதய இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்தல், விளையாட்டு திறனை மேம்படுத்தல், எடையை குறைத்தல் அல்லது பராமரித்தல் மற்றும் அனுபவ மகிழ்ச்சி அளித்தல், குழந்தைகள் மற்றும் முதியோர்களில் உடல் பருமனால் ஏற்படும் விளைவுகளை குறைத்தல். ஓய்வு உடல் மற்றும் மனநலத்திற்கு போதுமான அளவு ஓய்வு அவசியம். உடல் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் ஊட்டச்சத்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு ஓய்வும் முக்கியம். சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது அப்படின்னு பெஞ்சமின் பிராங்க்லினே சொல்கிறாரு. உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவக்கூடிய நிலை மற்றும் நடைமுறைகளை தான் தூய்மைன்னு சொல்கிறாங்க. தன் சுத்தமாக இருக்கிறதுனால ஒருவர் வந்து தன் உடல் ஆரோக்கியத்திலும் நலனிலும் அக்கறை கொள்வதற்காக மேற்கொள்ளும் நடைமுறைகளை உள்ளடக்கியதாகும். நான் எத்தனை முறை குளிக்கிறோம், கைகளை கழுவுகிறோம், நகங்களை வெட்டுகிறோம், இதான் வந்து தன் சுத்தம். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ கண் தூய்மை தினசரி காலையிலும் முகம் அசுத்தம் அடையும் போதும், முடி தூய்மை வாரம் 2 முறை அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள், உடல் தூய்மை ஒரு நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை, வாய் தூய்மை ஒரு நாளைக்கு 2 முறை பல் தேய்த்தல், சாப்பிட்ட பின்பு வாய் கொப்பளித்தல், பாத தூய்மை தினந்தோறும், கை தூய்மை வந்து நம்ம சுத்தமான பகுதியை தொடும்போது, சாப்பிடுவதற்கு முன்னாடி, சுத்தமானவற்றை தொடுவதற்கு முன்பு, ஆடை தூய்மை ஒரு நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை. நுண்ணுயிரிகள் நம்ம வந்து தன் சுத்தத்தை அலட்சியம் செய்யும்போது நுண்ணுயிர்கள் நமக்குள்ளே போய் இதனால் என்ன நோய் வருது, சீதபேதி, பரிசுத்தை, சேற்றுப்புண், பொடுகு இதெல்லாமே வருது. சில பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சை இதனாலேயும் வந்து நமக்கு வந்து நோய்கள் வருது. பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய ப்ரொகேரியாட்டிக் நுண்ணுயிரி. பாக்டீரியா செல்களில் உட்கரு கிடையாது. இவை பொதுவாக செல் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்காது. பாக்டீரியா ஒட்டுண்ணிகளாகவோ அல்லது தன்னிச்சையான நுண்ணுயிரிகளாகவோ காணப்படும். அவை திசுக்களை தாக்கக்கூடியவை. அவை சீல் அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்யும். நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலியல் நிகழ்வு ஆகும். கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை ஆகும். காலரா, வயிற்றுப்போக்கு, அசுத்தமான நீர், நிமோனியா, காய்ச்சல், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். டெட்டனஸ், கக்குவான் பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள். காசநோய், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். டைபாய்டு காய்ச்சல், அசுத்தமான உணவு அல்லது நீர். வைரஸ் என்பது தொற்று ஏற்படுத்தக்கூடிய காரணி. இது புரத உரையால் சொல்லப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தினை கொண்டுள்ளது. இது வந்து உடலுக்கு வெளியில் வந்துட்டு அது உயிரற்று இருக்கும். ஒரு நுண்ணுயிரியோட உடலுக்குள்ளே போனால் தான் இதால் செயல்படவே முடியும். அதான் உயிருள்ள செல்களுக்குள் புகுந்து அச்செல்லின் ஆக்கக்கூறுகளை பயன்படுத்தி பெருக்கமடைகின்றன. வைரஸ் செல்களை அழித்து பாதிப்படைய செய்து அல்லது மாற்றமடைய செய்து உங்களை நோய்வாய்ப்பட வைக்கும். ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயர். வைரஸ்னால் என்ன நோய் வருது? சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா, கல்லீரல் ஒவ்வாமை, சின்னம்மை, இளம்பிள்ளைவாதம், பெரியம்மை, தட்டம்மை.